பிள்ளைங்களை எங்கேயாவது டூருக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் 4 நாள் ரூம் போட்டு தங்கி 4 இடத்த சுற்றி பார்த்தோம். வால்பாறை, ஆனமுடி, ஆழியார் டேம், அதுக்கப்புறம் மலம்புழா எல்லாம் முடிஞ்சு 4வது நாள் காலையில் 11 o'clock ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேயே கிளாக் ரூமில் நிறைய லக்கேஜ் பேக்லாம் இருந்ததுனால அங்கே கொடுத்துட்டோம். மணியும் ஒன்றாச்சு, இங்கே வயிற்றுலையும் மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி 3 மணிக்கு ட்ரெயின், அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல் ஹாரியாஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. கீழே வந்து நான்வெஜ்ஜோ மேலே வந்து வெஜ்ஜு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ராவல் பண்ணுறப்ப நான்வெஜ்ஜில் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு வெஜ்ஜுக்கே போகலான்னு சொல்லிட்டு போய் ஒரு டேபிளை பிடிச்சி உட்காந்துட்டோங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டேபிளில் வந்து டிஃபன் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வேறு ஒரு டேபிளில் உட்கார சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் இடத்த பிடிச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப சூடாகிடுச்சு. எனக்கு கர்ட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்ட் ரைஸ் ரொம்ப க்ரீமியாக சூப்பராக அப்படியே குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் பல்லில் தான் பாட்டிங்க சாப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பெரிய பொண்ணு வந்து வெஜ் பிரியாணி வேணும்னு வாங்கிக்கிட்டா. ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு என்னோட சின்ன பொண்ணு வந்து நல்லா குழஞ்ச சாம்பார் சாதம் இருக்குல்ல ஹோட்டல் ஸ்டைலில் பிசிபிலாபாத்துன்னு சொல்லுவாங்களே அது வாங்கிக்கிட்டா. நம்மளுக்கு எப்போவுமே வந்து மீல்ஸ் தான். இவங்க 3 பேருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ நான் வாங்கின சாப்பாடு தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அன்லிமிட்டெட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் அவங்க பரிமாறின சாப்பாடே என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கூட்டு, பொரியல், கீரை கூட்டு, அப்பளம், ஊறுகாய், பாயாசம், கெட்டி தயிர், ரைஸுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. எல்லா காய்கறிகளும் போட்ட ஒரு கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரசம், மோர், வத்த குழம்பு. பட் இதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியல. ஃபஸ்ட்டோடு எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ ரேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோங்க. அது தாங்க போய் அந்த 3 நாளுமே நாங்கள் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். ஆனால் சாப்பாடு அவ்வளோ நல்லா இல்லை, பட் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே சூப்பர், எதுவுமே குறை சொல்ல முடியல. பட் ரேட்டும் வந்து ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் பேக்கில் இருந்துச்சு. அதனால் என்னோட பெரிய பொண்ணு வந்து எனக்கு ப்ரிங்கிள்ஸ் வேணும், ட்ராவல் பண்ணுறதுனால அவசர ஆபத்துக்கு கொஞ்சம் ஸ்ப்ரைட் வச்சுக்கலாம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. எப்போவுமே இது ரெண்டுமே நான் வாங்கி தர மாட்டேன். அன்றைக்கி வாங்கி கொடுத்த குஜாலத்தில் எனக்கே ஆக்ஷன் காட்டிட்டு போகிறா. அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருந்த பேக் லக்கேஜ்லாம் அந்த ரூமில் இருந்து எடுத்துகிட்டு ஸ்டேஷனில் வெளியவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி ஃபோனில் கூப்பிட்டாங்க. பட் எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிட்டதுனால அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு ரிட்டன் வரதுக்குள்ளே ட்ரெயினுக்கு கிளம்பிடும். அதனால் வர முடியல, நெக்ஸ்ட் டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அவங்க வந்து எங்களை வந்து ஸ்டேஷனில் மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் சென்னைக்கு போகிற ட்ரெயின் வந்தாச்சு. அவங்க எப்போ வந்தாங்க, அவங்க கூட எவ்வளோ நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தோம், இதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.